மாலிமு சுன்னத்தின் நபவியா இந்த ஹதீஸ் தொகுப்பு நூலை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ மாலிமு சுன்னத்தின் நபவியா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூல். சரிங்களா? இப்போ இந்த ஹதீஸ் தொகுப்பு நூல்ல இதனுடைய ஆசிரியர் சாலி பின் அகமது அஷாமி இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பணியை முன்னெடுத்து இந்த தொகுப்பு நூலை உருவாக்குனவங்க. இது அவங்க மொத்தம் 14 ஹதீஸ் நூல்களை எடுத்திருக்கிறாங்க. அந்த எந்த 14 ஹதீஸ் நூல் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்ப இதுல மொத்தம் இந்த 14 ஹதீஸ் நூல்கள் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எப்படி அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சஹி புகாரி, சஹி முஸ்லிம் சொன்ன காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். என்னென்ன 14 ஹதீஸ் கிதாபுகள் அவங்க இந்த பணிக்காக எடுத்திருக்காங்கன்னா சஹி புகாரி, சஹி முஸ்லிம், முவத்தா மாலிக், முஸ்னத் அஹமது, சுனன் அபுதாவுத், திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, தாரமி, சுனனுல் குப்ரா, இப்னு குசைமா, இப்னு ஹிப்பான், இப்படி ஒரு 14 ஹதீஸ் கிதாபுகள். இந்த ஹதீஸ் கிதாபுல இருக்க எல்லா ஹதீஸையும் எடுத்துறாங்க. நல்லா ஞாபகம் வச்சு, எல்லா ஹதீஸையும் எடுத்துறாங்க. இது இல்லாம ஒரு 6 ஹதீஸ் கிதாப், 14 பிளஸ் 6. இது பெரும்பாலும் இந்த ஜவாயிது டைப் அப்படிம்பாங்க. இந்த ஜவாயிதுனா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எல்லா ஹதீஸ் கிதாபுலையும் இல்லாத ஹதீஸ்கள் இருக்கும்ல, அதெல்லாம் தொகுத்து போட்டதான் இந்த ஜவாயிது வகையில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள். இதுல இருக்க ஹதீஸ்களையும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? மொத்தம் 14 தான் பேஸ். இதெல்லாம் ஜவாயிதுனாலே தொகுப்பு நூல்களா தான் இருக்கும். சரிங்களா? சோ அதுல இருந்து இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் மொத்தம் இந்த 20 ஹதீஸ் கிதாப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்கள். இப்ப இது எப்படி வரும்னா இந்த 14 ஹதீஸ் கிதாப் சொன்னல, இதுல இருக்க எல்லா ஹதீஸையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 1,14,194 ஹதீஸ் வரும். இப்ப நம்ம சஹீஹ் புகாரி பாக்குறோம், முஸ்லிம் பாக்குறோம், பல ஆயிரங்கள் பாக்குறோம். அடுத்தடுத்து போனீங்கன்னாக்க கம்மியா இருக்கும். முஸ்னத் அஹ்மத் மட்டும் நிறைய இருக்கும். ஓகேவா? சோ இப்படி மொத்தமா சேர்த்தீங்கன்னா 1,14,994 ஹதீஸ் வந்துருச்சுல. இப்ப இதை என்ன பண்றாங்கன்னா கன்சாலிடேட் பண்றாங்க. எப்படி கன்சாலிடேட் பண்றாங்கன்னா 2 கிரைட்டீரியா வச்சுக்குவாங்க. என்னன்னா ரிப்பீட்டட் ஹதீஸ், அதாவது அந்த ஜவாயிது டைப் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா ஜவாயிது வகைனாக்க இந்த ரிப்பீட்டட் இருக்குல்ல, இந்த ரிப்பீட்டட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா கருதுவாங்க. இப்ப நீங்க சஹீஹ் புகாரில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஹதீஸ் பல இடங்கள்ல வரும், 10 இடத்துல வரும். இவங்க என்ன அந்த 10 இடத்துல வர்றதுனாலதான் இந்த 1,14,194. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹதீஸ் 14 இடத்துல வந்துச்சுல, அதை ஒன்னாதான் எழுதுவாங்க, ஒரே இதா எழுதிடுவாங்க. அவ்வளவுதான். கன்சாலிடேட் பண்ணுவாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஹதீஸ் பல கிதாப்ல வரும். ஒரே ஹதீஸ் ஒரே கிதாப்ல பல இடத்துல வரும். ஒரே ஹதீஸ் நிறைய ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கும். இப்படி இந்த பல இடங்கள்ல வருதுல, இத சிம்பிளா ஒரே ஒரு ஹதீஸா பதிவு செய்வாங்க. இந்த வகையில ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சோ அது ஒரு கன்சாலிடேஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஹதீஸ்கள்ல உங்களுக்கு ஆதாரபூர்வமானது இருக்கும், ஆதாரம் இல்லாததும் இருக்கும். இன்ஷால்லா ஹதீஸ்களை சார்ந்து நான் இன்ஷால்லா அடுத்து சில வீடியோக்கள் இன்ஷால்லா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ரமலான் முடியறதுக்குள்ளே நிறைய அந்த ஹதீஸ்களை சார்ந்து சின்ன வீடியோ இன்ஷால்லா போடுவேன். அதில் நீங்க விளக்கமா பாத்துக்கோங்க. ஆனா பொதுவாக நம்ம ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும்தான் அதை எடுத்து நம்ம நடைமுறைப்படுத்துவோம். இது உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை. அப்ப அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டாவது ஃபில்ட்ரேஷன் கிரைட்டீரியா, பலகீனமான ஹதீஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஆதாரபூர்வமானதுல சஹி, அது எல்லாருக்கும் தெரியும். ஹசனையும் எடுத்துக்குவாங்க. ஹசன்ங்கிறது ஹசன் தான் உங்களுக்கு தெரியும், அழகானது அப்படிம்பாங்க. சோ சஹி மற்றும் ஹசன் பொதுவா இதை எடுத்துக்குவாங்க. சஹி மற்றும் ஹசன் ஹதீஸ்கள். சஹி ஹதீஸ் நம்ம ஆதாரபூர்வமானது, ஹசனும் அந்த மாதிரி ஆதாரபூர்வமானதுக்கு நெருக்கமானதுன்னு வைங்களேன். சோ இந்த மற்றபடி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், பலகீனமான ஹதீஸ்கள் எல்லாம் விட்டுருவாங்க. இப்போ இந்த ரிப்பீட்டட் ஹதீஸ சிங்கிளா பதிவு செய்யறதும், பலகீனமான ஹதீஸ்களை எடுத்துட்டு சஹீஹான ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்ல மட்டும் தொகுக்கிறதுனா உங்களுக்கு 1,14,000ங்கிறது 3,921 நிக்கும். இதுதான். சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க, இந்த 14 ஹதீஸ் கிதாபையும் நீங்க முழுசா படிக்கிறதும் இந்த 3,921 ஹதீஸ் படிக்கிறது ஒண்ணு தானே. ஆனா எப்படி பார்த்தாலும் பலகீனம் ஹதீஸ் நம்ம படிக்க மாட்டோம், படிப்போம், பலகீனமானதுன்னு விட்டுருவோம். அது இப்ப ப்ரீச் பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா அது பலகீனமானதுல சொன்ன மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப சஹீஹான ஹதீஸை தான் நம்ம படிச்சு உள்வாங்குவோம். பாயிண்ட் நம்பர் 1. ரிப்பீட்டட் ஹதீஸ் இருக்கு, இல்ல ஒன்னும் திருப்பி படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல, எத்தனை வாட்டியாலும் படிக்கலாம். இருந்தாலும் வாசிப்புங்கிற அடிப்படையில் எடுத்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஹதீஸை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க இந்த 3,921 ஹதீஸை படிச்சாலே 1,14,194 ஹதீஸை படிச்சதுக்கு சமம். கரெக்டா? 14 புக்கையும் படிச்சிட்டீங்க. அப்படி சொல்ல 3,921 படிச்சீங்கன்னா இந்த 14 ஹதீஸ் கிதாபுல இருக்க சஹீஹ் மற்றும் ஹசன் தரத்திலான ஹதீஸ்களை படிச்சதுக்கு சமம். சோ இது இப்ப ஏன்னா மக்கள் நிறைய படிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. சோ அதனால இப்படி தொகுத்து கொடுத்துறோம். இட்ஸ் ஓகே.
நீங்க இது 4000 ஹதீஸ் படிக்கிறது ஈஸி தானே. 4000 ஹதீஸ்ங்கிறது இந்த 4000 ஹதீஸ் படிக்கிறது மூலியமா 14 ஹதீஸ் கிதாப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நம்ம படிச்சிடறோம். இதுதான் அந்த ஜவாயிது டைப் வகையான ஹதீஸ்கள். மாஷா அல்லாஹ். நம்ம போன வாரம் லான்ச் பண்ணக்கூடிய அந்த பூமா நபியின் பொன்மணி கலைஞர்கள் அதுவுமே ஜவாயித் டைப் தான். ஆனா அது வந்து 34 ஹதீஸ் கிதாப், இது வந்து 14 ஹதீஸ் கிதாப். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த மாலிமுன் சுன்னத் நபவியோட இணையதளம், இணையதளத்தை பத்தி ஒரு டெமோலாம் இன்ஷால்லா காட்டுறேன். அதை வந்து இப்ப சகோதரர் SM அப்பாஸ் அவர்கள் இன்ஷால்லா வெளியிட இருக்கின்றார்கள். மிக்க நன்றி சகோதரர் அப்பாஸ் அவர்களுக்கு. மாஷால்லா. அந்த இணையதளம் வந்து அப்துல்லா பப்ளிகேஷன்ஸ், பப்ளிகேஷன் இருக்கும், publications.in, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அப்துல்லா பப்ளிகேஷன் டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு எல்லாருக்கும். publications.in இது ரெண்டு தான். ஏன்னா பொதுவாக .comல இருக்கும் டொமைன், இது .in தான் கிடைச்சது. ஓகேவா?